அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 18 1, 2 வசனங்களிலே இப்படியாய் வாசிக்கிறோம். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும், நான் நம்பியிருக்கிற என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாக இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். கர்த்தர் என் பெலனாய் இருக்கிறார். கர்த்தர் என் பெலனாக இருக்கிறார். என் பெலனாகிய கர்த்தாவே, என் பெலனை நான் அன்பு கூறுகிறேன். என் பெலனாகிய கர்த்தர் எவைகளெல்லாம் எனக்கு பெலனாக இருக்கிறார்னு சொல்லி பார்த்தால், இந்த 9 காரியங்களிலே அவர் எனக்கு பெலன் கொடுக்கிறார். அவருடைய பெலன் எனக்கு இந்த 9 காரியங்கள் மூலமாக வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த 9லும் நான் பார்க்கிற பொழுது தேவனுடைய வார்த்தை நம்மை தேவன் மேலே பெலன் கொள்ளும்படி அழைக்கிறது. நாமும் தாவீதை போல, நீர்தான் என் பெலன் ஆண்டவரே, நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். உம்முடைய பெலன் என்னுடைய வாழ்க்கையிலே கண்மலையாக, கோட்டையாக, இரட்சணிய கொம்பாக, ரட்சிக்கிற தேவனாக, நம்பியிருக்கிற துருவமாக, எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம் என்று சொன்னால், சங்கீதக்காரனை எப்படியெல்லாம் காப்பாற்றினாரோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் கூட அவர் நம் பெலனாக இருந்து அவர் நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இதுதான் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார் பாருங்கள். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, கண்மலையின் வெடிப்பிலே வைத்து அவர் நம்மை காப்பாற்றுகிறார். கண்மலையின் வெடிப்பிலே தங்குகிற புறாக்களைப் போல நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும். கர்த்தர் நம் கண்மலையாக இருந்தால் அதுதான் நம்முடைய பாதுகாப்பின் இடம். அந்த கண்மலையில் இருந்து நீரூற்று, அந்த கண்மலையிலிருந்து நமக்கு அபிஷேகம் எல்லாம் நமக்கு வரும் பாருங்கள். அப்போது அவர் நமக்கு பெலனாக இருப்பதோடு மாத்திரமில்லாமல் நம்முடைய தாகத்தை தீர்க்கிற நீரூற்றாக, நம்மை அபிஷேகிக்கிற பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையாக அவர் நமக்கு இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர்தான் என் கோட்டை என்று சொன்னால் ஒருவனும் நமக்கு எதிர்த்து வர முடியாது. அவர்தான் என் இரட்சகர் என்று சொன்னால் அவர் என்னுடைய எல்லா இக்கட்டுகள் இடையூறுகளிலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளுகிறார். அவர்தான் என் தேவன் என்று சொன்னால் அவர் என் ரட்சிப்பின் தேவனாக இருக்கிறார், ரட்சித்து என்னை நடத்துகிறவராக. அவரை நான் நம்பி இருக்கிற பொழுது அவர் எனக்கு துருகமாக இருக்கிறார், பலத்த துருகமாக இருக்கிறார், என்னுடைய கேடகமாக இருக்கிறார், என்னுடைய இரட்சணிய கொம்பாக இருக்கிறார், என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் நாமும் தாவீதை போல, என் பெலனாகிய கர்த்தாவே, நீர் உம்முடைய பெலனை எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே வெளிப்படுத்தும், விளங்க பண்ணும். உம்முடைய பெலனாலே எங்களை இடைக்கட்டி எங்களை பாதுகாத்திடலாம். கர்த்தர் தாமே எங்களுக்கு இந்த 9 வகையான பாதுகாப்பையும் கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து எங்களை நடத்தும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், இந்த பூமியிலே வாழும் நாட்களிலே நாங்கள் உம்மாலே நேசிக்கப்படுகிறோம், பாதுகாக்கப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதை மற்ற மக்கள் அறிந்து கொள்ளும்படி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கும் அப்படியே செய்வார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் நீர்தான் எங்கள் பெலன். ஆகவே நாங்கள் உம்மில் அன்பு கூறுகிறோம். நீர் எங்கள் கண்மலை, நீர் எங்கள் கோட்டை ஆண்டவரே, நீர் எங்கள் இரட்சகர், நீர் எங்கள் தேவன், நாங்கள் நம்பியிருக்கிற துருகம், எங்கள் அரண் எல்லாம் நீர் ஆண்டவர், எங்களுக்கு உயர்ந்து அடைக்கலாம். எங்களை முற்றிலுமாய் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த 9 வகை பாதுகாப்பையும் ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில் கொடுத்து எங்களை நடத்தும். வாழும் நாளெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பலத்தினாலே நாங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி கர்த்தர் எங்களை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.